அதாவது இப்போ ஒருத்தவங்களுடைய ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் அப்படின்னு ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு திருப்பி ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இல்லை அப்படின்னா ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் சப்மிட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஓடிபி ஒன்று வந்து உங்கள் நம்பருக்கு வரும். அந்த நம்பருக்கு அந்த ஓடிபியில் எந்த ரெஜிஸ்டர்ட் நம்பரோ அந்த நம்பருக்கு தான் வரும். அதெல்லாம் கொடுக்கணும். இப்போ இந்த ரெஜிஸ்டர்ட் நம்பரு இந்த விஷயம்லாம் வந்து எங்கள் அப்பா தூக்கி போட்ட சிம்மில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாங்க நிலா. ஆனால் அதை மீறி அதை எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பிரச்சனையும் தாண்டி எல்லா இடத்துலையும் ஏமாற்றி இப்போ வந்து சோழன் என்ன பண்ணிட்டாராம் வந்து ஆதார் கார்டில் நிலா சோழன் பேர் வர மாதிரி வச்சுட்டாராம். ஏன்னா வந்து அவள் எங்கே போனாலும் அவளுக்கு பேருக்கு பின்னாடி நான் தாண்டா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கேவலமாக பண்ணும்போது தான் அவர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்து சீப்பான ஒரு ஆளாக மாறிட்டே இருக்காரு. அதுதான் இப்பயும் திருப்பி பண்ணுறாரு. அதுக்கு தாண்டா நான் பண்ணேன் அப்படின்னா அது உங்கள் வேலையா அப்படின்னு முறைக்கிறாங்க. இப்போ அதில் வந்து நீங்கள் ஃப்ளாஷ்கட்லாம் திருப்பி வந்து ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்சு அங்கே வந்து இப்போ வந்து இதே மாதிரி ஓடிபி திருட்டுத்தனமாக எடுத்து பண்ணார். எல்லா விஷயத்தையும் அந்த ப்ரொசீஜருக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே இவங்களை ஏமாற்றி அவர் பண்ணிட்டாருன்னு இருந்தால் இந்த அளவுக்கு ஏமாளியாக இருக்கிறதுக்கு நம்ம கடைசி நிலாவை தான் சொல்லணும். விக்டிம் பிளேமிங் ரொம்ப தப்பு. அதாவது வந்து ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கம் நிற்காம நம்ம வந்து நம்ம பாதிக்கப்பட்டவங்களை ஏமாறுவோம் நீ என்ன தப்பு பண்ணியோ அப்படின்னு கேட்கறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஆனாலும் வந்து இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு தடவை ஏமாத்தினா 2 தடவை ஏமாத்தினானா பரவாயில்ல. இத்தனை தடவை இவ்வளோ விஷயத்தை ஏமாற்ற போது வந்து அந்த அளவுக்கு ஏமாற அளவுக்கு நீ பேக்காக இருந்தால் என்னம்மா சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த பொண்ணு பண்ணுறது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அதில் என்ன நடக்க போகுதுங்கிறது ஒன்று. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக இன்னைக்கு காமிச்சிடுறாங்க இந்த ப்ரோமோவில். என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா இதே வீட்டில் தான் வந்து இருக்க போகிறாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயும் என்ன வந்து ஏன்னா ஒரு வீட்டை வச்சு தான் கதையை கொண்டு போக முடியும். அதனால அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அங்கே என்னென்ன விஷயங்கள் ட்விஸ்ட் நடக்க போகுது, வீட்டுக்கு வந்து பேசி எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிட போதா அவங்க கோவப்பட்டாங்கன்ட்டு. தெரிஞ்சாலுமே வந்து இருந்தாலும் நான் மனசை மாற்றுவேன்டா, எப்படி நான் சொல்லணும்னு இருந்ததெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, இதுக்கப்புறம் நான் செய்கிறதெல்லாம் அவளுக்கு மனசு நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஆனால் எப்படியோ ஒரு மாதிரி க்ரூக்கடாக அந்த கதை போகிற மாதிரியே தான் தோணுது. முன்னாடி இருந்த அந்த ஒரு 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 ஃப்ரெஷ்னஸோ இல்லை முன்னாடி இருந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமோ வந்து இந்த கதையில் இப்போ இல்லை அப்படின்னு தோணுது. முன்னாடி அந்த அண்ணன் தம்பிங்களை காமிச்சது, அவங்களோட பாசம், நிலாவுள்ள வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி கதை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். ஆனால் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வானதி ட்ராக்கில் வானதி இங்கே வர்றது, சந்தா இங்கே வர்றது, அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ஆனால் இந்த கதையில் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, இந்த நிலா சோழன் விவகாரத்தை இப்போ நடக்கிற விஷயத்தை பற்றிலாம் வந்து கருத்து அப்படியே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்மளுடைய இடம்பொருள் சேனல் மற்றும் நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நோ அதில் ஷார்ட்ஸ்லாம் போடுவோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.